இப்போ தமிழ்நாட்டுல அதிகமா பேசப்படுற பேர் என்ன தெரியுமா? அவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லங்க, ஃபியூச்சர் லீடரே அவர்தான் சொல்றாங்க. அவர்தான் தளபதி விஜய். தமிழ் சினிமா டைரக்டரான S.A. சந்திரசேகரோட பையன் தான் தளபதி விஜய். அதனால ஈஸியா ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சாங்க. ஆரம்பத்துல அவரோட படங்கள் தொடர்ந்து ஃபிளாப் ஆயிட்டே வந்துச்சு. அவ்வளவுதான், விஜயோட சேப்டரே முடிஞ்சு, பெட்டியை கட்டிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டிதான் அப்படின்ற மாதிரி நேரத்துலதான் விக்ரமன் இயக்கத்துல வந்த பூவை உனக்காக படம் தளபதி விஜய நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு இமேஜை கொடுத்து எல்லார் மனசுலயே உட்கார வச்சுச்சு. அதுக்கப்புறமா விஜய் விடல, தொடர்ந்து ட்ரை பண்ணாரு. ரமணா இயக்கத்துல வந்த திருமலை படம் விஜய் ஒரு மாஸ் ஹீரோவா மாத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் கில்லி, போக்ரி, துப்பாக்கி இந்த மாதிரி படங்கள்லாம் விஜய கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லீடரா மாத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ விஜய் ஒரு ஆக்டரா இல்ல, ஒரு மாஸ் ஹீரோவா இல்ல, மாஸ் ஹீரோவா இல்ல, லீடரா இருக்காரு. இப்ப இருக்கிற தளபதி விஜயோட ரசிகர் பலம்ன்றது வேற லெவல்ல இருக்கு. அவரோட படத்துல ஆடியோ லான்ச்ல கூட அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கிளாப்ஸ் பறக்கும். ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இல்ல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? படத்துல அநியாயத்துக்கு எதிராகவும் சோசியல் மெசேஜோடையும் யூத்துக்கு கனெக்டாவும் இருப்பாரு. இப்ப பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னா, விஜய் அரசியல்ல என்ட்ரி கொடுத்திருக்காரு. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பூத்துக்கு போய் நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டை போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய சேஞ்சஸா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, விஜய் அடுத்த எம்ஜிஆரா? ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றாங்க, ஒரு பக்கம் ட்ரால் பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், விஜய் வந்துட்டாருன்னா அங்க பெரிய இம்பாக்ட் ஒன்னு இருக்கும். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் பாலிடிக்ஸ்ல சக்சஸ் ஆவாரா அப்படின்ற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம GK Cine அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.